ஹாய்! என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி. அதுவும் பாஸ்மதி அரிசியில செய்ய போறோம். இது பார்க்கறதுக்கு தான் புளி சாதம் மாரி இருந்தாலும், இந்த டேஸ்ட்டு, ஸ்ட்ரக்சர் வேற லெவல்ல இருக்குங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அதுவும் ஈஸியாவே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்துல 100 எம்எல் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 50 எம்எல் நெய், நீல வாக்குல கட் பண்ண 4 வெங்காயம், 1 கைப்பிடி புதினா, 10 கிராம் மிளகாய் தூள். 1 கிலோ அரிசிக்கு 10 கிராம் மிளகாய் தூள் கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க கூடுதலா சேர்த்துக்கங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, வெங்காயம் நல்லா கலர் மாறுனதும், இது கூட 1 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 10 சின்ன வெங்காயம் அரைச்சு சேர்த்துக்கலாம். திண்டுக்கல் பிரியாணினாவே சின்ன வெங்காயத்த அரைச்சு சேர்க்கறது தான். இது மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 3 தக்காளி, 1 கைப்பொடி கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. 1/2 கப்பு தயிர், 3 பச்சை மிளகா, 10 முந்திரி. முந்திரி நீங்க அதிகமா கூட சேர்த்துங்க. அதிகமானா ரொம்ப அதிகமா சேர்த்துடாதீங்க. ஒரு 10லேருந்து 20 வரை நீங்க சேர்த்துக்கலாம். இதுக்கு மிஞ்சி சேர்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு திகட்ட ஆரம்பிச்சுரும். இது கூட ஒரு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா வந்து அரைச்சு தான் இது எல்லாமே சேர்க்கணும். நான் என்னென்ன மசாலான்ட்டு நான் சொல்றேன். 10 கிராம் பட்டை, 3 கிராம் ஏலக்காய், 2 கிராம் லவங்கப்பூ. இது எல்லாமே நல்லா பவுடரா அரைச்சு நீங்க சேர்த்துக்குங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா இந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வந்ததும் 1 கிலோ சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த தொக்குலயே 5 நிமிஷம் அந்த சிக்கனை நல்லா வேக வச்ச பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி வந்து 1 டம்ளர்ல நீங்க அரிசி சேர்த்தீங்கன்னா 1க்கு 1 1/4 அந்த ரேஷியோல நீங்க தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதி வரட்டும். இதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, தம் போட்டு மூடி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம், லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம், மொத்தம் 20 நிமிஷம் தம் ஆகட்டும். 20 நிமிஷம் முடிஞ்ச உடனே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தம் ஓப்பன் பண்ணுங்க. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கும். டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்குங்க. என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை